வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஆஸ்கியா கார்டனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இயந்திரம் மூலம் கடலை கொடியை சுருட்டுதல். பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருந்த கடலை கொடியெல்லாம் இயந்திரம் மூலயமா சுருட்டியிருக்கோம். அதாவது கடலை கொடி சுருணைன்னு சொல்லுவாங்க. அதை இயந்திரம் மூலயமா நம்ம வைக்கோல் சுருட்டுவது போன்று கடலை கொடியையும் சுருட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், அந்த வீடியோ தான் இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கடலையெல்லாம் ஆஞ்சிட்டு கொடியை மாட்டுக்கு பயன்படுத்துவோம். ஆடு மாடு வச்சுருக்கவங்க அதுக்கு பயன்படுத்துவாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா கொடிலாம் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலை கொடியை அப்படியே சுருட்டி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னாலே தெரியும் வீடியோவில். அதை பாருங்கள், மழை வந்ததுனால சீக்கிரமாக நம்ம கடலை கொடியை டக்குன்னு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக அப்படி சுருட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் கொடியெல்லாம் அள்ளிகிட்டு இருந்தோம்னா மழையில் நனைஞ்சு போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இப்படி சுருட்டி வச்சுருக்கோம் இயந்திரம் மூலயமா. பாருங்கள், நம்ம ஆஸ்கியா கார்டனில் பார்த்திங்கன்னா கடலை கொடியை சுருட்டி வச்சுருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் இயந்திரம் மூலயமா கடலை கொடியை சுருட்டி இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆஸ்கியா கார்டனில் போட்டிருக்க வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்கியா கார்டனில் கடலையெல்லாம் எடுத்தாச்சு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பயிரிடுறதுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் என்னக்கு பயிரிடுறோன்னு மறக்காமல் அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்த்திங்கன்னா அடுத்தது முருங்கைலாம் இருக்குல்ல, முருங்கைக்கு என்ன உரம் போடுறது அப்படின்னும் வீடியோவில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நாங்கள் இன்ன வரையும் முருங்கை போட்டதில்லை. நீங்கள் இதுவரையும் முருங்கை போட்டிருந்தீங்கன்னா முருங்கைக்கு என்ன உரம் போடுறது அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க மறக்காமல். நம்ம முருங்கை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, பூச்சிலாம் இல்லை. அதனால் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.